நான் உங்க 2 பேரையும் உசுரதான் தான் பாக்குறேன். உங்க 2 பேர்த்து வெளியில ஒன்னாதான் பாசம் வச்சிருக்கேன். இப்ப நான் என்னத்தான் செய்வேன் சொல்லு? என்ன பண்ண சொல்லு? நேத்து உங்க அப்பா உனக்கு ஒரு வாரத்துல கல்யாணம்னு சொன்னதும் நான் கூட அவர் ஏதோ கோவத்துல சொல்றாராக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த புள்ள. ஆனா இப்போ என்ன புள்ள நீ இப்படி சொல்ற? நெசமாவே உனக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களா? எல்லாம் உன் தாய் மாமா குடும்பத்தால வந்தது புள்ள. சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டா ஒண்ணு கொடுக்க முடியும் இல்ல கொடுக்க முடியாதுன்னு தானே சொல்லணும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாம பொண்ணை கட்டி கொடுங்க அதே இதுன்னு கேட்டு உங்க அப்பாவை கோவப்படுத்தி விட்டாங்க. அதனாலதான் அவர் டென்ஷன் ஆகி அப்படி கத்திட்டாரு. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை பாத்துக்கணும்னு நினைக்கிற எங்க அக்கா எங்க? எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஊர்க்காரங்களோட சுத்திக்கிட்டு சீட் ஆடிட்டு இருக்க அந்த அழகர் எங்க? எங்க அக்காக்கும் அந்த அழகருக்கும் என்னக்கா பொறுத்த இருக்கு? எதை வச்சு அவங்க என் அக்காவை அழகருக்கு பொண்ணு கேக்குறாங்க? அவங்க குடும்பத்துல இல்லாத வசதியா? அவனுக்கெல்லாம் இப்ப வேலைக்கு போகணும்னு என்ன தலையெழுத்தா? அவங்க கிட்ட எம்பிட்டு காசு இருக்குன்னு தெரியுமா? உங்க ஊருக்காரங்க தானே, அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்றேன். அதெல்லாம் இல்ல புள்ள, நான் பொதுவா தான் சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ உங்க அப்பா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? என்னடி அமைதியா இருக்க? நீ நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டிய புள்ள. ஆமா, நான் படிக்கணும், டீச்சர் வேலைக்கு போகணும், நல்லா சம்பாரிச்சு என் குடும்பத்துல இருக்கிற கடன் எல்லாம் அடைக்கணும், என்னோட தங்கச்சிங்களை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா உங்க அப்பா தான் உனக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்றிய புள்ள. நான் எங்க அப்பா கிட்ட போய் சாயங்காலம் பேசலான்னு இருக்கேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கிறேன், படிச்சு நல்ல வேலைக்கு போறேன், கல்யாணத்துல அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல போறேன். நீ சொன்னா கேப்பாரா உங்க அப்பா? நான் சொன்ன எங்க அப்பா கேப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடி. ஒரு 10 நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். மன்னிக்கணுமா, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். இருக்கிறதுலே வசதியா ஒரு மாப்பிள்ளை வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாப்பிள்ளையோட போட்டோ விவரம்லாம் இருக்கா? எல்லாம் இருக்குமா? அந்த போட்டோவை காமிங்க. இதான் எடுக்கிறேன், பாருங்கம்மா. மாப்பிள்ளைக்கு வயசான மாதிரி தெரியுதே. கொஞ்சம் சுமாராதான் இருக்கானே. பையன் பேரு கருங்கல் பாண்டி, ஆண்டிப்பட்டி முன்னாள் சேர்மன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. பேரு போன குடும்பம். தேனி புது பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் 4-5 இடத்துல சொந்தமா பார் வச்சு நடத்துறாங்க.